வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு தினமும் உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை தருகிறது. எந்த ஒரு சிந்தனையிலும் இது சிறியது தானே, இதனால் என்ன லாபம், இதை பற்றி நாம் பேசி என்ன பயன் என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. சிறிய பொருள்தான் பெரிய பலனை தரும். சிறிய அணுகுண்டு தான் பெரிய விபரீதத்தை தரும். இப்படித்தான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நேரம் விருதுநகரிலே இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து 8 அமைச்சர்களை மட்டும் நியமித்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார். பெருந்தலைவர் கிராமமாக சென்று விவசாய பெருமக்களை சந்திப்பார். ஒரு முறை விவசாய பெருமக்களை சந்திக்கின்ற நேரத்தில் அவர்கள் கேட்டார்கள், ஐயா, இந்த தரிசு நிலங்களை நல்ல நிலங்களாக விளை நிலங்களாக மாற்றுவதற்கு எங்களுக்கு 500 ரூபாய் அரசாங்கம் கடன் கொடுத்தால் நாங்கள் இந்த நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்தில் வருவாயும் கிடைக்கும், விளைபொருளும் கிடைக்கும் என்று பெருந்தலைவர் காமராஜரிடம் கேட்டார்கள். உடனே பக்கத்தில் இருந்த வருவாய்த்துறை அதிகாரியிடம் காமராஜர் கேட்டார், என்ன ஐயா, விவசாயிகள்லாம் இப்படி கேட்குறாங்களே, என்ன செய்யலாம்? உடனே வருவாய்த்துறை அதிகாரி சொன்னார், ஐயா, இது புறம்போக்கு, தரிசு புறம்போக்கு, ஏக்கர் 100 ரூபா கூட பெறாது, இதுக்கு எப்படி நம்ம கடன் கொடுப்பதுன்னு பதில் சொன்னாங்க. உடனே பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் விவசாயியை பார்த்து, நீங்கள் என்னையா சொல்கிறீங்கன்னு கேட்டார். உடனே, ஐயா, நீங்கள் 500 ரூபா கொடுத்தால் நாங்கள் இந்த நிலத்தை பண்படுத்தி விளைநிலமாக மாற்றி விளைபொருளும் எங்களுக்கு கிடைக்கும், எனவே நீங்கள் கடனை கொடுக்க சொல்லுங்கள் என்று கேட்டார். உடனே தலைவர் காமராஜ் அவர்கள் அந்த அதிகாரிடம் பார்த்து, 500 ரூபாய் கடன் கொடுத்து இந்த நிலத்தை பண்படுத்தி விளைபொருட்களை விளைவித்தால் எவ்வளவு ரூபாய் பெறும் இந்த நிலம் என்று கேட்டார். உடனே வருவாய்த்துறை அதிகாரிகள் சொன்னார்கள், ஐயா, 2000 3000 ரூபாய் வரையிலும் ஏக்கர் விலை போகும் என்று சொன்னார்கள். உடனே பெருந்தலைவருக்கு கோபம் வந்து விட்டது. 500 ரூபாய் கடன் கொடுத்தால் அந்த விவசாயி நன்றாக வேலை செய்தால் அந்த இடம் உனக்கு விளைபொருளை தருகின்ற இடமாகவும் அதன் விலை 2000 3000 ரூபாய் வரை வரும் என்று சொல்லுகிறாயே, ஏன் 500 ரூபாய் கொடுக்கக்கூடாது என்று கேட்டதோடு மட்டுமல்லாமல், இது புறம்போக்கு தரிசு என்றெல்லாம் சொல்லாதே, இந்த விவசாயிகள் பேரில் பட்டா போட்டு கொடு, பட்டா போட்டு கொடுக்கின்ற நிலையை பெருந்தலைவர் காமராஜர் அண்டே செய்திருக்கின்றார்கள். பட்டா போட்டு கொடுத்து அவர்களுக்கு 500 ரூபாய் கடன் கொடு என்று பெருந்தலைவர் உத்தரவு போட்டார். இதுதான் பெருந்தலைவர் காமராஜர் கிராம மக்களோடு, கிராமத்தில் வாழுகின்ற விவசாயியோடு அங்கிருக்கின்ற நிலைமைகளை நேரடியாக கேட்டறிந்தார். ஒரு அதிகாரி மற்றொரு அதிகாரிக்கு, மற்றொரு அதிகாரி இன்னொரு அதிகாரிக்கு, இப்படி சொல்ல சொல்ல உண்மை குறையும், போலிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு பிராக்டிக்கல் மேன். எனவே அந்த விவசாயிகளிடம் நேரடியாக கேட்டு வெறும் தரிசு நிலம் புறம்போக்கு என்று ஏளனமாக சிறிதாக பேசியவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டினார். அன்றே விவசாயிகளுக்கு தரிசு நிலத்தை பட்டா போட்டு கொடுத்தார். அந்த நிலமெல்லாம் இன்று வளம் கொளிக்கும் நிலமாக மாறுகின்ற காட்சியினை பார்க்கிறோம். எனவே வாழ்க்கையில் நாம் எதையும் சிறிது என்று எண்ணாமல், இதுதானே என்று அலட்சியப்படுத்தாமல், அதில் என்ன கிடைக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்ததின் காரணத்தினாலே தான் இன்று தமிழ்நாட்டில் விவசாயம் ஓரளவு நடந்து கொண்டு இருக்கிறது. பெருந்தலைவர் கட்டிய அணைகளும் குளங்களும் ஏரிகளும் இன்னும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறது. எனவே நாமெல்லாம் எதையும் உதாசீனப்படுத்தாமல், வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று சொல்வது போல ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.